Hello, future doctors. Welcome to Dr. Nitin classes. Hope you are all safe. இன்னைக்கு நாம NTA அபியாஸ் டெஸ்ட் 4ல இருக்கக்கூடிய பார்ட் 2 வீடியோவில் இருக்கோம். 46th கொஷின்லேருந்து 90th கொஷின் வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பி ஃபோக்கஸ்ட், ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 46th கொஷின் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னுடைய 46th கொஷின் பார்க்கலாம். ஸோ மேட்ச் த காலம் 1 வித் காலம் 2. ஸோ இட் இஸ் அ மேட்ச் டைப் கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் ஆல்கே, ஸோ சம் கிங்டம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபையூஃபைசியே, ரோடோஃபைசியே, மோசஸ், டெரடோஃபைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். ஃபியோஃபைசியே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ப்ரௌன் ஆல்கே. ஸோ ப்ரௌன் ஆல்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 வாசிச்சு பார்க்கலாம். எக்டோகார்பஸ், டிக்டேயோட்டா, லாமினேரியா. எஸ், ஆப்ஷன் ஏக்கு 3 இருக்குது. யா, மற்ற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ஏக்கு வந்து 4 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏக்கு மட்டும்தான் 3 இருக்குது. ஸோ அப்சல்யூட்லி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ரோடோஃபைசியை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிக்கு, தட் இஸ் பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, தட் இஸ் பாலிசிஃபோனியா, போர்ஃபைரா, கரிசிலேரியா. அண்ட் சிக்கு வந்து ஆப்ஷன் 1, தட் இஸ் ஃபினேரியா, பாலிட்ரைகம் ஸ்பாக்னம். டி வந்து மோசஸ், தட் இஸ் இக்விசிட்டம், செலோட்டம் அண்ட் டெரிஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இந்த பாஸ் பண்ணி வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வாசிச்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, லெட் இஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் TCA cycle, okay, tricarboxylic acid cycle, FADH2 is formed during dash. ஸோ இன்றைக்கி நம்ம க்ரெப் சைக்கிள் படிச்சிருந்தோம். நான் க்ரெப் சைக்கிளை எல்லோரும் போய் ரீட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ் இன்றைக்கி நமக்கு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா போய் மறக்காமல் போய் பாருங்கள், நான் கார்டில் வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த TCA சைக்கிளில் FADH2 எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சினேட் வந்து ஃபியூமேரேட்டாக மாறணும். அதாவது சக்சினேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபியூமரேட்டாக மாறுறதுக்கு நமக்கு ஒரு FADH2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ FADல இருந்து FADH2 ஃபார்ம் ஆகும். ஓகே, FADலேருந்து FADH2 ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, டோன்ட் வரி, ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ரெப் சைக்கிளில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, ரொம்ப டீப்பாகலாம் போய் கேட்க மாட்டாங்க. ஓகே, டைரக்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். தென் 48th கொஷின் பார்க்கலாம். செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ரிகார்டிங் த phase of method of meiosis and their respective events during the lists given below. So phases of events அதன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ். ஸோ ப்ரோஃபேஸ் 1ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து they are saying to say the correct, which are the correct options. ஸோ மேட்ச் பண்ணி அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ which are the correct optionsன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ரோஃபேஸ் 1ல கிராசிங் ஓவர் நடக்குமா? இஸ் இட் ரைட்? எஸ், கரெக்ட் தான். And then metaphase 2ல sister chromatids migrate to opposite. So sister chromatids migrate to opposite poles are no. மெட்டாஃபேஸில் என்ன நடக்கும்? ஜஸ்ட் அந்த chromatids எல்லாமே சேம் பிளேன், அதாவது சென்டர் பிளேனில் இக்விட்டோரியல் பிளேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும். ஸோ இது கிடையாது. அனாஃபேஸ் 1 ஹோமோலாகஸ் லைன் அப் த ஈக்குவேட்டர். அனாஃபேஸில் ஈக்குவேட்டரில் நிற்குமா? நோ. இந்த ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ராங்காக கொடுத்துருக்காங்க. 2வும் 3யையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 1 is correct, 2 and 3 are incorrect or false. Okay, the next question number 49. Bryophytes differ from pteridophytes in dash. ஸோ bryophytesக்கும் pteridophyteக்கும் என்ன வித்தியாசம்? வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி, லேக் ஆஃப் vascular tissue. ஸோ pteridophytesல vascular tissues இருக்கும், bryophytesல vascular tissues இருக்காது. ஸோ pteridophytesல வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can see that vascular tissues. ஓகேவா, பட் ப்ரையோஃபைட்ஸில் நம்மளால் பார்க்க முடியாது. தேர் லோவர் பிளான்ஸ். ஓகேவா, ப்ரையோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் அப்படின்றது அப்போ தான் ஒரு ஹையர் பிளான்ட்டாக மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் இந்த டெரிடோஃபைட் பிளான்ட். ஓகே, எஸ். கொஸ்டின் நம்பர் 50. ஃபார் த என்சைம் ஈனோலேஸ் த சப்ஸ்ட்ரேட் இஸ் டேஷ். ஸோ இன்னைக்கு நாம் படித்த ரெஸ்பிரேஷன்லேருந்து இது 2வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் ரெஸ்பிரேஷன் ரொம்ப 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 ஒரு
முக்கியமான ஒரு பார்ட் சொல்லியிருந்தேன். அதுவும் கிளைகோலைசிஸ் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தேன். அதை தான் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. ஃபார் த என்சைம் ஈனோலேஸ் த சப்ஸ்ட்ரேட் இஸ் டேஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் கொஸ்டின். சப்ஸ்ட்ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈனோலேஸ் எதில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஃபாஸ்போகிளிசரிக் ஆசிட் 2-பாஸ்போகிளிசரிக்ல ஆசிட்ல ஆக்ட் ஆகி நம்மளுக்கு ஃபாஸ்போஈனோல் பைருவேட் கிடைக்கும். ஸோ இந்த இது 2PGA which means 2-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஈனோலேஸ் ஆக்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஃபாஸ்போஈனோல் பைருவேட் நம்மளுக்கு கிடைக்கும், பைருவேட். ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவோம்னா PEPன்னு சொல்லுவோம். ஸோ எதில் ஆக்ட் ஆகுது? ஈனோலேஸ் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் த சப்ஸ்ட்ரேட் PGA, தட் இஸ் பாஸ்போகிளிசரிக் ஆசிட்ல தான் ஆக்ட் ஆக போகுது. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் PEP. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 51 பார்க்கலாம். which one of the following statements is incorrect? எது incorrect statement கேட்டிருக்காங்க. let us read it. shoot apicus those modify themselves into flowering apicus cannot perceive photoperiods. Is it right? shoot apicus these modify themselves in flowering apicus to cannot perceive photoperiods. Yes, right answer தான். sugar beet, cabbage, carrots are monocarpic plants. they are also monocarpic plants தான். ஓகேவா? ஸோ மோனோகார்பிக் அப்படின்னா கார்பல்ஸ், நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் வந்து ஒன்று தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்களா பைகார்பல்ஸ், ட்ரைகார்பல்லரி, மல்டி கார்பல்லரின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி சுகர் பீட்டு, கேபேஜ், கேரட் எல்லாமே மோனோகார்பிக் பிளான்ஸ் தான், மோனோகார்பல்லரி பிளான்ஸ். அண்ட் தென் டு இனிஷியேட் ஃப்ளவரிங் LDP மஸ்ட் பி எக்ஸ்போஸ்ட் டு லைட் ஃபார் அ பீரியட் ஆஃப் லெஸ் தேன் கிரிட்டிக்கல் டியூரேஷன். LDPனா லாங் டே பிளான்ஸ். அதாவது லாங் டே பிளான்ஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிகமான லைட் அதில் படணும். ஓகேவா? ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? த லாங் டே பிளான்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட் டு லைட் ஃபார் அ பீரியட் லெஸ் தென் த கிரிட்டிக்கல் பீரியடா? நோ, கிரேட்டர் தேன் கிரிட்டிக்கல் பீரியடு வரும். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த இதில் இன்கரெக்டான ஒரு டேர்ம், இன்கரெக்டான ஒரு சென்டென்ஸ் வந்து ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 52. when a neuron is in resting state that is not conducting any impulse the axonal membrane is dash. அதாவது நியூரான் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்குதுப்பா. ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த அயான்ஸோடைய காம்போசிஷன் எப்படி இருக்கும், அந்த ஆக்சானல் மெம்பரேனில் என்னென்ன அயான்ஸ்லாம் இருக்க போகுது, என்னென்னலாம் இருக்காது பார்க்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி மோர் பெர்மியபிள் டு Na+ அயான்ஸ் அண்ட் நியர்லி இம்பெர்மியபிள் டு K+ அயான்ஸ். இஸ் இட் ரைட்? அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருக்கும்போது கம்பேரிட்டிவ்லி மோர் பெர்மியபிள் டு K+. ஸோ இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவலி பெர்மியபிள் டு Na+ and K+, நோ. impermeable to both Na+ and K+, no. comparatively more permeable to K+ and nearly impermeable to Na+. அதாவது ஒரு நியூரான் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது வந்து K+க்கு தான் அதிக பெர்மியபிலிட்டி கொடுக்குமா. ஸோ K+ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி மூவிங் அவுட் ஆஃப் த செல்ஸ். ஆனால் Na+ வந்து உள்ளே வர முடியாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ். கொஸ்டின் நம்பர் 53 பார்க்கலாம். இன் ஜிம்னோஸ்பேம்ஸ் லைக் பைனஸ் அண்ட் சைக்கஸ் த எண்டோஸ்பேம் இஸ் டேஷ். அதாவது எண்டோஸ்பேம்ஸ் எப்படி இருக்குது, விச் மீன்ஸ் இந்த ஸ்பைனஸ்லையும் சைக்கஸ்லையும் எண்டோஸ்பேமுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்சல்யூட்லி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, பிகாஸ் எதனால அப்படின்னா இந்த எண்டோஸ்பேம் இன் ஸ்பைக்கஸ் அண்ட் சைக்கஸ் அண்ட் பைனஸில் பிஃபோர் ஃபர்டிலைசேஷனில் ஃபார்ம் ஆயிருமா. ஸோ இந்த எண்டோஸ்பேம் ஃபார்ம் ஆகிறதே பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிறதுனால இது வந்து ஹேப்ளாய்டாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சாதாரணமாக ஆஞ்சியோஸ்பெம்ஸில் ட்ரிப்ளாய்டுன்னு படிச்சிருக்கோம், 3N. ஆனால் இதில் அப்படி கிடையாது, ஒன்லி ஹேப்ளாய்ட் தான். தென் கொஸ்டின் நம்பர் 54. விச் ஆஃப் த 2 ஆஃப் த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். ஸோ ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டாக இருக்குதா, அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. let us read it. ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். The first transgenic buffalo, Rosie, produced milk was human alpha lactalbumin rich. Is it right? Human alpha lactalbumin. Is it right or not? Actually, it is wrong. So, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரோசி த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் கவ் பஃபலோ என்னைக்காவது நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்ஜெனிக் பஃபலோ வந்து நம்மளுடைய புக்ஸில் இருக்குதா? நோ. ரோசி அப்படின்றது இட் இஸ் அ பஃபலோ கிடையாது, கவ்.
ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெனிக் கவ். நீங்கள் வந்து ஆல்ஃபா லாக்டல்புமின் ஓகே ஓகே ரைட்டுன்னு சொல்லிடக்கூடாது. ப்ளீஸ் பி திங்க். ஓகேவா? அடுத்ததாக ஆப்ஷன் பி வாசிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் அதர் மேக்ரோமாலிகூல்ஸ். ரைட் ஆன்சர். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணுவோம்? கட் பண்ணி அதை தனியாக எடுக்கிறோம். டவுன்ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. எஸ், ரைட் ஆன்சர். அப்ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ், டவுன்ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? அது. தென் the disarmed pathogen vectors are also used in the transfer of rDNA into the host. Is it right? So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் டி ரைட் ஆன்சர். பட் ஒன் கன்ஃபியூஷன் இன் ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி ரைட்டா இல்லையா அப்படின்றத ப்ளீஸ் சே இன் த லைவ் சாட். I'll give you 5 seconds. 5, 4, 3, 2, 1. Yes, the time is up. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ஆல்சோ ராங் ஆன்சர். ஓகே. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் அதர் மேக்ரோமாலிக்யூல்ஸ். மேக்ரோமாலிக்யூல்ஸ்லேருந்து எடுக்கிறதா? நோ. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் என்ன பண்ணும்? ஒரு டிஎன்ஏலேருந்து நம்ம we are going to cut a part of டிஎன்ஏ தான். ஒரு மேக்ரோமாலிக்யூல்லேருந்து நம்ம வந்து எடுக்க போகிறது கிடையாது. Just we are going to remove a part of DNA from the DNA. Okay, that's the main thing here. 54. So இதுக்கான ஆன்சர் 54க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. தென் கொஸ்டின் நம்பர் 55 பார்க்கலாம். ரெஃபர் த ஃபாலோயிங் டயக்ராம் அண்ட் ஐடென்டிஃபை த லேபிள்டு பார்ட்ஸ் ஆஃப் கிட்னி. ஸோ கிட்னியோடைய லேபிள்டு பார்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வரிசையாக பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ரான். நெஃப்ரானுடைய ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகே, இட் இஸ் நெஃப்ரான். ஆப்ஷன் ஏ வந்து நெஃப்ரான். ஓகே. ஆப்ஷன் பி என்ன? அவுட்டர் பார்ட் ஆஃப் த கிட்னி, தட் இஸ் கார்டெக்ஸ். ஓகே, பி வந்து கார்டெக்ஸு. சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் பார்ட் ஆஃப் த கிட்னி. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் த மெடுலா. ஓகே, எஸ். தென் ஆப்ஷன் டி பாருங்க. டி பாருங்க, இட் இஸ் கால்ட் அஸ் த இந்த பார்ட், இட் இஸ் கால்ட் அஸ் பெல்விஸ். ரீனல் பெல்விஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு பல்கியர் போர்ஷன் மாதிரி இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் பெல்விஸ். அண்ட் தென் இது வந்து யூரிட்டர். ஓகே, யூரிட்டர். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பார்க்கலாம்? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஐ திங்க். இஸ் இட் ரைட்? நோ. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெஃப்ரான், பி வந்து கார்டெக்ஸு, சி வந்து மெடுலா, டி ரீனல் பெல்விஸ் அண்ட் இ யூரிட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சி வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முதல்ல டிக் பண்ணிட்டுலாம் பண்ண முடியாது நீட் எக்ஸாமில். ஸோ ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு கொஸ்டினை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா யூ ஹேவ் டு ஷேட் இட். ஓகேவா? டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 56. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நேச்சுரலி அக்வரிங் growth இன்ஹிபிட்டார். ஸோ growth இன்ஹிபிட்டார் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் growth ப்ரொமோட்டார் அண்ட் இன்ஹிபிட்டார் தெரியும். ஸோ ப்ரொமோட்டர்ஸில் ஜிபர்லின்ஸ், ஆக்சின், சைட்டோகைனன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இன்ஹிபிட்டார்ஸில் எத்திலினும் அப்சசிக் ஆசிடும் வரும். ஸோ இதில் ஏபிஏ அப்சசிக் ஆசிட் இஸ் த இன்ஹிபிட்டார். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. எஸ், கொஸ்டின் நம்பர் 57 பார்க்கலாம். ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் யூஸ்ட் ஃபார் டேஷ். ஸோ எதுக்காக நம்ம ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் யூஸ் பண்ணுறோம்? வெரி ஈஸி, செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அக்கார்டிங் டு தேர் சைஸ். ஸோ நம்ம ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் படிச்சிருப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை போட்டுட்டு அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸுடைய சைஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை செப்பரேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சைஸை பேஸ் பண்ணி அந்த மூவ்மெண்ட் வந்து இருக்கும், the distance of movement வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 58. An ecosystem which can be easily damaged but can recover after some time if damaging effect stops will be dash. அதாவது ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது, அது ஈஸியாக டேமேஜ் ஆயிருமா? ஓகேவா? ஆனால் ஒருவேளை டேமேஜ் ஆயிட்டுனாலும் அது கேன் ரெக்கவர், அது வந்து மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு வர முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அவுட் ஆஃப் போர்ஷன் கொஸ்டின் தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈஸிலி டேமேஜ்னு என்ன அர்த்தம்? அதுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை, ஸ்டேபிளாகவே இல்லை. அது ஈஸியாக வந்து யார் வேணாலும் உள்ள வந்து டேமேஜ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ லோ ஸ்டெபிலிட்டி. அண்ட் ரெக்கவர் ஆகிறதா, ஈஸியாக ரெக்கவர் ஆயிடுது. ஓகேவா? டேமேஜ் ஆனாலும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருது. அப்போ ஹை ரெசிலியன்ஸ் அர்த்தம் ரெக்கவரி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஓகே, ஆஃப்டர் தட் கடைசியில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 59 பார்க்கலாம். In bioluminescence, stored energy changes into dash. So
பயோலூமினசன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பாடியில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி லைட் எனர்ஜியாக மாறுது, லைட்டாக மாறுது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பயோலூமினசன்ஸ் ஸ்டோர்டு எனர்ஜி சேஞ்சஸ் இன்டு லைட் எனர்ஜி. இஸ் இட்? லைட் எனர்ஜி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ். கொஸ்டின் நம்பர் 60 பார்க்கலாம். During isolation of DNA, addition of which of the following causes precipitation of purified DNA? ஸோ இது நம்ம டிஎன்ஏ உடைய பியூரிஃபிகேஷன், டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் படிச்சிருப்போம் பயோடெக்னாலஜியில். ஸோ அதில் லாஸ்ட் பார்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, டிஎன்ஏ வந்து நம்ம ப்ரெசிபிடேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சில்டு எத்தனால் ஆட் பண்ணணும். ஓகே, சில்டு எத்தனால். எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லோ டெம்பரேச்சரில் இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். அதை கொண்டு நம்ம ஊற்றும் போது அந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கட்டியாக வந்து கீழே விழுந்துடும். அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்துடலாம். தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்பூலிங், டிஎன்ஏ ஸ்பூலிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். ஓகே, அது உங்கள் என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. பயோடெக்னாலஜி போய் ரீட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 61 பார்க்கலாம். த புரோட்டிஸ்டன் ஜீனோம் ஹேஸ் டேஷ். அதாவது இது வந்து உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் கொஸ்டின் தான். புரோட்டிஸ்டா அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இட் இஸ் ஒன் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் புரோட்டிஸ்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ஒரு பவுண்டரியே இல்லை. அது வந்து வேறு வேறு ஃபைலத்துக்குள்ள ஜாயின் ஆகுது. மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா அந்த மாதிரி படிச்சிருக்கோம் இல்லையா? அதில் மாதிரி புரோட்டிஸ்டாவுடைய ஜீனோம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் எம்பெடட் இன் சைட்டோபிளாசம், இதுதான் நம்மளுக்கு இதற்கான ஆன்சர். ஓகே, மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியோ புரோட்டீன்ஸ். ஸோ அதோடைய ஜீனோம் அப்படின்றது நத்திங் பட் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நம்மளுக்குலாம் என்ன இருக்குது, டிஎன்ஏ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் புரோட்டிஸ்டாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் எம்பெடட் இன் த சைட்டோபிளாசம். ஓகே, அதில் வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஹிஸ்டோன் புரோட்டீன், நியூக்ளியோஸ், அந்த குரோமோசோம்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. மெம்பரைன் பவுண்டட் நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் இதான் அதோடைய ஜீனோம். தென் கொஸ்டின் நம்பர் 62 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் கேன் பி இன்வெர்டட்? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா? இன்வெர்டட் பிரமிடு, ஸ்ட்ரெயிட் பிரமிடு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு இன்வெர்டட் பிரமிட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படிதானா இன்வெர்டட் பிரமிட்? அதாவது என்னென்ன பிரமிட்ஸை நம்ம இன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் இன்வெர்ட்டடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஆப்ஷன் ஏ பார்க்கலாம், எனர்ஜி. எனர்ஜி எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஈகோ சிஸ்டமில் மேலே போக போக அது வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ எனர்ஜிக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி வரணும்? ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும். பிரமிட் வந்து இப்படி தான் இருக்க முடியும். பிகாஸ் மேலே போக போக அந்த எனர்ஜி லெவல் வந்து கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஓகே, எஸ். பிரமிட் ஆஃப் நம்பர் பார்க்கலாம். நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இட் இஸ் ராங், இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். பிகாஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், பிளான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு மேலே அனிமல்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே ஹியூமன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகும்போது ஒவ்வொரு லெவலில், ட்ராபிக் லெவல்லையும் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பயோமாஸும் அதே போல தான் இன்வெர்டட் ஷேப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு கொஞ்சம் பயோமாஸ் இருக்கும், அந்த ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்ட ஒரு அனிமல்ஸ்க்கு அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அனிமலை சாப்பிட்டு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அனிமல் கார்னிவோருக்கு அதை விட அதிகமாக இருக்கும். பயோமாஸ் வந்து போக போக இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒன்லி பி அண்ட் சி கேன் பி இன்வெர்டட். தென் கொஸ்டின் நம்பர் 64 பார்க்கலாம். 63, sorry. During oxygen transport, the oxyhemoglobin at the tissue level liberates oxygen due to the cells because. ஸோ இதில் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. ஒரு ஹீமோக்ளோபின்ல, அதாவது ஆக்சிஹீமோகுளோபின்ல இருந்து ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகணும், வெளியே வரணும் அப்படின்னா என்ன நடக்கும்? இது எங்கே நடக்கும்? ஆக்சிஹீமோகுளோபின் டிசோசியேட் ஆகுறது டிஷ்யூஸில் நடக்கும். இப்போ டிஷ்யூஸில் எப்படி இருக்கணும் கண்டிஷன்? வெரி ஈஸி. O2 டென்ஷன் லெஸ்ஸாகவும் O2 லெஸ்ஸாக இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடோட டென்ஷன் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் அந்த பாண்டு பிரேக் ஆகும். ஓகே, வெரி ஈஸி. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? எஸ். கொஸ்டின் நம்பர் 64 பார்க்கலாம். இன் ரெய்னி சீசன் டோர் கெட்ஸ் ஸ்வெல்டு டியூ டு டேஷ். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து அப்சல்யூட்லி ஆப்ஷன் ஏ, இம்பிபிஷன். ஏன் இம்பிபிஷன் வருது? எந்த ஒரு சாலிட் போர்ஷனும் தண்ணீரை உறிஞ்சிச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு கால்டு இம்பிபிஷன். ஒரு சீடு இருக்குது, ஒரு சீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் கொட்டை வச்சுக்கோங்களேன், மாங்காயோடைய கொட்டை. ஸோ அந்த விதையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு போய் தான் இருக்கும். அதை நம்ம மண்ணில் போடும்போது என்ன ஆகும்? தண்ணியை அப்சர்வ் பண்ண போகுது, நியூட்ரியன்ஸையும் அப்சர்வ் பண்ண போகுது. ஒரு சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு சீடோ இல்லைனா ஏதாவது ஒரு வுட்டோ ஏதாவது ஒரு பார்ட்டிக்கிளோ தண்ணியை அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா that process is called as imbibition process. ஓகே,
Yes. Next question number 65. The function of companion cells is to dash. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கம்பேனியன் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு வாட்ச் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பிளான்ஸ். அந்த ப்ராசஸ் அந்த வீடியோ நீங்கள் வாசிச்சு பார்க்கணும் அந்த லெசன்ஸே நீங்கள் வாசிச்சு பாருங்கள், ஓகேவா? பிகாஸ் கம்பேனியன் செல்ஸோடைய வேலை என்ன தெரியுமா? லோட் த சுக்ரோஸ் இன் டு த சீவ் எலமெண்ட்ஸ் ஆர் த சீவ் டியூப் பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இதை நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள் தயவு செஞ்சு. அதில் நான் சொல்லியிருக்கிறேன், ஓகேவா? அதில் வந்து கம்பேனியன் செல்ஸ் உடைய பிக்சரும் அதில் இருக்குது. கம்பேனியன் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சுக்ரோஸை வந்து அந்த மீசோஃபில் செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த சைடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக சீவ் டியூபுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஓகேவா? அதான் நம்மளுக்கு கம்பேனியன் செல்ஸோடைய ஒரு வேலை, ஓகேவா? டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். தென் கொஸ்டின் நம்பர் 66 பார்க்கலாம். A plant leaf is found to be having bundle sheath cells having large sized chloroplasts full of starch granules. Which of the following characteristics can be observed in this plant? அதாவது ஒரு லீஃப் இருக்குதான், பிளான்ட்டோட லீஃப் பண்டில் ஷீத் இருக்குது. அந்த பண்டில் ஷீத்தில் ஹை அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், லார்ஜ் சைஸ்டு குளோரோபிளாஸ்ட் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேன் பி அப்சர்வ்ட் இன் திஸ் பிளான்ட்? ஸோ அந்த கேரக்டர் நம்ம வாசிக்கலாம். ஸ்டொமேட்டோ ஓப்பன் அட் நைட். இஸ் இட் ரைட்? ஸ்டொமேட்டோ வந்து நைட் மட்டும்தான் ஓப்பன் ஆகுமா? இஸ் இட் ரைட் ஆர் நாட்? நோ. Presence of PEP carboxylase, PEP carboxylase in mesophils. Yes, right answer. இது என்ன தெரியுமா? இந்த பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா C4 பிளான்ஸ் தான் தெரியணும், ஓகேவா? C4 பிளான்ஸ், கிரான்ஸ் அனாட்டமி பிளான்ஸ். டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். எல்லாமே நான் நடத்தியிருக்கிறேன். ஃபோட்டோசிந்தசிஸ் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. கிரான்ஸ் அனாட்டமிக்கல் பிளான்ஸுக்கு தான் பண்டில் ஷீட்ஸ் வந்து உள்ள வந்து லார்ஜ் சைஸ்டு குளோரோபிளாஸ்டோட இருக்கும். ஸோ presence of PEP carboxylase in mesophils. ஓகே, தேர்ட் ஆப்ஷன் வாசிக்கலாம். presence of rubisco in bundle sheath. Yes, correct answer, absolutely correct. Yes. Then high photorespiration rate in hot summer days. Is it right? நான் அந்த difference between C4 plants and C3 plantsல சொல்லியிருப்பேன். high photorespiration rate no, less photorespiration rate தான் இருக்கும். And then light reaction and carbon fixation as carbohydrates occur in different cell types. So light reaction and carbon fixation occur in different cell types. Yes, correct answer. Light reaction, dark reaction, which means carbon fixation எல்லாமே நம்மளுக்கு difference of cells typesல இருக்குது, which means bundle sheath cellsல mesophil cellsல மாத்தி நடக்குது. And then sixth வாசிக்கலாம். The carbon assimilation rate is saturated in the early morning summer days. Is it right? No. Okay, so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C is the right answer. No, option D is the right answer. Only 2, 3 and 5 are right answer. Please be focused. Questions ஓடைய ஆப்ஷனை மாற்றி போட்டுறாதீங்க. Then question number 67 வாசிக்கலாம். Which of the following is not a caused by deficiency of minerals? மினரல்ஸ் உடைய டெஃபிஷியன்சியால எது வரலன்னு கேட்டிருக்கிறாங்க. Let us read it. Chlorosis டெஃபிஷியன்சியால வந்திருக்கிறா? Yes, correct answer. Shortening of internodes, yes. Gibberellins உடைய டெஃபிஷியன்சி. நெக்ரோசிஸ், எஸ். இப்போ இட்டாலியேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு டெஃபிஷியன்சியால் வரல. அப்போ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்டை நம்ம வந்து ரொம்ப நேரம் இருட்டுலையோ இல்லைனா ஷேடுலையோ சன்லைட் படாமல் வைக்கும்போது அதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த இட்டாலியேஷன். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆஃப் த லீஃப் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கும், இந்த வாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இட்டாலியேஷன் தான் நத்திங் பட் இட் இஸ் a symptom developed during the plant which is kept in a shade or a night. ஒரு நைட்டு ரொம்ப நேரம் இருட்டில் ஒரு பிளான்ட்டை வச்சுருக்கோம் லைட் படாமல் அப்படின்னா அந்த இட்டாலியேஷன் வந்து வரும். நெக்ஸ்ட் question number 68. Genetic dwarfness in plants can be resolved by dash. ஒருவேளை ஒரு பிளான்ட் வந்து டுவாஃபாக இருக்குது, டுவாஃபா விச் மீன்ஸ் கட்டையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எதன் மூலமாக, என்ன பிளான்ட் க்ரோத் ஹார்மோன், என்ன பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் மூலமாக நம்ம வந்து பிளான்ட்டுடைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஹையர் எண்டோஜினஸ் ஜிபரலின்ஸ். எதுக்காக சார் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பால்ட்டிங் ப்ராசஸ் தெரியும். ஸோ ஜிபரலின் டாப்பிக்கில் பால்ட்டிங் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் தெரியும், விச் மீன்ஸ் இன்க்ரீஸிங் த இன்டர்னோடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது, லென்த் ஆஃப் த இன்டர்னோட் இன்க்ரீஸ் ஆக போகுது. தட் இஸ் த ஜெனட்டிக் டுவார்ஃப்னஸை தடுக்கணும் அப்படின்னா இன்டர்னோடோடைய சைஸ் வந்து அதிகமாகும்.
Okay, higher endogenous gibberellins contains. So this is the main thing. So gibberellin அதிகமாயிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பிளான்டோடைய growthம் அதிகமாயிரும். Yes. Next question number 69 வாசிக்கலாம். Select the option with the correct identification of the structures labeled by the alphabets A to Z. F. Given in the diagram. So நம்ம பண்ணலாம். Option A. So A பாருங்க, A structure பாருங்க. What is the A structure? அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழே வாசிச்சு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ சி, லெட் அஸ் சி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ டெம்போரல் போன் ஓகே தான். ஸோ லெட் அஸ் சி ஆப்ஷன் பி வாசிக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் சி ஆக்சிபிட்டல் காண்டைல். இஸ் இட் ரைட்? எஸ், ரைட் ஆன்சர். Occipital condyle. Zygomatic bone. Option D is the zygomatic bone. Yes. Zygomatic bone இந்த கண்ணுக்கு கீழ் சைடில், கண்ணுக்கு சைடில் வந்து இருக்க ரைட் சைடில் இருக்கக்கூடிய போன். ஈ வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிபிள். எஸ், ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆன்சராக வருது. ஓகேவா? மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம்வாட் தே ஆர் ராங் ஆன்சராக தான் வருது. ஓகே, ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். ப்ளீஸ் ரீட் இட். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. The next question பார்க்கலாம். Question number 70. Concanavaline A. What is concanavaline A? Nothing but it is a lectin. இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பயோமாலிக்யூல்ஸில் போய் பாருங்கள் இருக்கும். பயோமாலிக்யூல்ஸ் லெசனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது லெக்டின்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் கான்கனாவாலின் A. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 71. Which of the following is pollinated by water? வாட்டர் மூலமாக என்ன பாலினேஷன் நடக்குது, எந்த பிளான்ட்ல பாலினேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்டரா. ஓகே, ஜாஸ்டரா இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இட் இஸ் பை ஹைட்ரோஃபிலி. வாட்டர் பாலினேஷன் இஸ் நத்திங் பட் ஹைட்ரோஃபிலி. 72 வாசிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஷ்யூ இஸ் ஆப்சென்ட் இன் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம்? ஸோ வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம்ல என்ன பார்ட் வந்து மிஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸ். ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்காங்க. லைக் அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ லெட் அஸ் ரீட் இட். ஸோ கேம்பியம். யா, கேம்பியம் இஸ் த ரைட் ஆன்சர். மோனோகாட் ஸ்டெமுக்கும் டைகாட் ஸ்டெமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயின் வித்தியாசம் என்ன தெரியும் அப்படின்னா கேம்பியம் தான். அதாவது மோனோகாட் ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளோயம் அண்ட் சைலம் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட் எம். டைகாட்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த சைலம்க்கும் ஃப்ளோய்க்கும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பியம் இருக்கும். இந்த கேம்பியமுடைய வேலை என்ன அப்படின்னா இன்க்ரீஸிங் த லென்த், அந்த க்ரோத் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த டைகாட் ஸ்டெம்மில் இருக்குது. ஓகேவா? டைகாட் ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் க்ரோயிங் எனார்மஸ்லி. தென் கொஸ்டின் நம்பர் 73 வாசிக்கலாம். இன் ஹியூமன்ஸ் பிளேசண்டா இஸ் டெவலப்டு ஃப்ரம் டேஷ். ஸோ பிளேசண்டா அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். It is a connective link between the mother and the child. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா it is derived from என்னன்னு கேட்டிருக்காங்க. யோக்சாக்கா நோ, ஆம்னியானா நோ, ஆம்னியானது ஒரு கவர், அலன்டாய்ஸா நோ, கோரியான். கோரியான் அப்படின்றது நத்திங் பட் அந்த யூட்ரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று ஸ்ட்ரக்சர் இருக்கும். எம்பட் ஆனதுக்கப்புறம் இந்த பிளேஸை தான் நம்ம கோரியான்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து தான் பிளாசண்டா வந்து இந்த மாதிரி டெவலப் ஆகி இங்கே தான் நம்மளுக்கு எல்லா விதமான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸு, அப்புறம் பிளட் பியூரிஃபிகேஷன் எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஓகேவா? எஸ். கொஸ்டின் நம்பர் 74 வாசிக்கலாம். செலக்ட் த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் A, B, C and D given in the figure with respect to the relative contribution of various greenhouse gases. ஸோ இந்த போர்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஸ். ஸோ இது வந்து அப்படியே புக்கில் உள்ளது அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஷன் ஏ பாருங்க. ஸோ இது அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறத மட்டும் சொல்லுங்கள். கார்பன் டை ஆக்சைடு அப்படி தானா? ஓகே, டி வந்து கார்பன் டை ஆக்சைடு தான்ப்பா. ஓகே, பார்ப்போம் எல்லா இதுலேயும். ஓகே, எல்லா ஆப்ஷன்லையும் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. அண்ட் தென் அடுத்ததாக பெருசாக இருக்கிறது சி. ஸோ சியில் என்ன இருக்குது? சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் இதாக இருக்கிறது CH4 மீத்தேன். ஓகே, CH4 இதெல்லாம் இருக்குது. ஆப்ஷன் ஏலையும் பிலையும் மட்டும்தான் இருக்குது. ஓகே, பி பாருங்கள், அதை விட சின்ன சைஸ் என்னது? CFC. ஸோ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா CFC. ஸோ பியில் CFC எங்கே இருக்குது? எஸ், ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா?
ஸோ ஏ வந்துட்டு NO2 கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மி. பி CFCs which means குளோரோஃப்ளோரோகார்பன் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அது அதிகமாக இருக்கும். CH4 மீத்தேன் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கேஸ், அண்ட் தென் CO2 is the largest amount of gas which is responsible for greenhouse gas. Okay, global warming. Then question number 75, which one of the following is correct match of the events occurring during menstrual cycle? So menstrual cycle பத்தி கேட்டிருக்காங்க. Let us read it. Menstruation timeல menstruation, breakdown of myometrium and ovum not fertilized. Correct matching. Is it correct match? Breakdown of myometrium and ovum not fertilized? No. Breakdown of endometrium, myometrium கிடையவே கிடையாது, endometrium தான் வரும். Proliferative phase, rapid regeneration of myometrium and maturation of Graafian follicle. Is it right? No. Regeneration of endometrium varum. And then development of corpus luteum, secretory phase and increased secretion of progesterone. Yeah, right answer. Option C. So corpus luteum எதுக்காக உருவாகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரானுடைய லெவல் அதிகமாகவும் எண்டோமெட்ரியமை நல்லா சீராக வச்சுக்கிறதுக்காகவும் இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் இந்த கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆகுது. கார்பஸ் லூட்டியம் எதனால ஃபார்ம் ஆகுது? டியூ டு த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த கிராஃபியன் ஃபாலிக்கிள். கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் மீதி இருந்தது அப்படின்னா அதுதான் இந்த கார்பஸ் லூட்டியமாக ஃபார்ம் ஆகும். ஓகே, எஸ். கொஸ்டின் நம்பர் 76 பார்க்கலாம். You are given tissue with its potential for differentiation in artificial culture. ஓகேவா? Which of the following pairs of hormones would you admit to medium to secure the shoots as well as the roots? அதாவது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு பிளான்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இப்போ ஒரு டிஷ்யூ ஏதோ கொடுத்துருக்காங்களாம். ஓகேவா? இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இதை பார்த்துக்கணும். ஷூட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன ஹார்மோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்சல்யூட்லி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ரூட்ஸ் ஷூட்ஸ் க்ரோத்தை பற்றி வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு போட்டுற வேண்டியதான். ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரூட்டு ஷூட்டு இதெல்லாம் அப்புறம் ஸ்டெமோடைய க்ரோத்து எல்லாமே மேக்ஸிமம் வரும்போது சைட்டோகைனின் அண்ட் ஆக்சின் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத் ஆஃப் த ஷூட் அண்ட் ரூட். எஸ். கொஸ்டின் நம்பர் 79 பார்க்கலாம், 77 பார்க்கலாம். ஜெர்ம் போர் இஸ் த ரீஜியன் வேர் த எக்ஸைன் இஸ் டேஷ். அதாவது ஜெர்ம் போர்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு போலன் ட்ரெயினில் அந்த அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸைனில் சில கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக தான் அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர முடியும். ஓகேவா? ஸோ ஜெம்போரில் எக்ஸைன், ஜெம்போர் இஸ் த ரீஜியன் வேர் எக்ஸைன் இஸ் ஆப்சண்ட். அதாவது எக்ஸைன்றது அவுட்டர் கவரிங்ப்பா, ஆனால் அந்த ஜெம்போர் இருக்கிற சைடில் மட்டும் அந்த எக்ஸைன் வந்து இருக்காது, அந்த அவுட்டர் கவரிங் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இது போலன் கிரெயினுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 78, பென்டாமெரஸ் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர்ஸ். Okay, so the bicarpellary ovary and oblique septa and fruit capsule or berry are characteristics of which family? So actinomorphic flowers கொடுத்திருக்காங்க. Okay, not zygomorphic, actinomorphic, bicarpellary, okay, and fruit capsule or berry. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் சொலானிசி. Okay, so pentamerous அப்படின்னா nothing but the உங்களுக்கு petals எல்லாமே 5 இருக்குது. பென்டாமெரஸ் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர்ஸ்னு வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சொலானிசி. ஆக்டினோமார்பிக்னு என்ன சார்? எந்த பிளேனில் கட் பண்ணாலும் ஈக்குவல் பார்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 79 பாருங்க. அவுட் ஆஃப் 64 codons, 61 codons code for 20 types of amino acids. This characteristics is known as dash. அதாவது இது வந்து நம்மளுக்கு ஒரு தியரி டைப் கொஸ்டின் தான். 64 codons இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? அதில் 61 கோடான்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ் 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை வந்து பண்ணுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டீஜெனரேசி ஆஃப் ஜெனட்டிக் கோட். ஓகே, அதாவது வேற ஒன்றும் கிடையாது. தெர் இஸ் மோர் தென் 1 கோடான் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ். ஒரு அமினோ ஆசிட்ஸ்க்கு நிறைய கோடான்ஸ் இருக்குது. ஸோ அதான் மெயின் திங். ஆனால் ஒரு அமினோ ஆசிட்ஸ்க்கு மோர் கோடான்ஸ் இருக்கும், அது மெயின் திங். ஆனால் ஒரு கோடான் நிறைய அமினோ ஆசிட்ஸ்க்கு வரைக்க முடியாது. ஸோ ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஒரு அமினோ ஆசிட் மோர் கோடான்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். மோர் கோடான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே பண்ணலாம். ஆனால் ஒரு கோடான் நிறைய அமினோ ஆசிட்ஸ்க்கு கோட் பண்ண முடியாது. ஸோ தட் ப்ராசஸ், தட் சிச்சுவேஷன் இஸ் கால்ட் இஸ் டீஜெனரேஷன் ஆஃப் ஜெனட்டிக் கோட். இது வந்து நீங்கள் ஜெனட்டிக் கோட் பற்றின ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம புக்ஸில் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
So question number 80. How many types of gametes will be produced by a plant having genotype AA, BB, CC? அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு how many gametes சொல்லியிருக்கிறாங்க. ஸோ gametes எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ 2 பிளான்ட்டை நம்ம கிராஸ் பண்ணணும் அதுக்கு முதல்ல. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கேமிட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மோரோவர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஓகே, எப்போவுமே கேமிட்ஸ் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸோ இந்த ஒரு பிளான்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏபிசி ஃபஸ்ட்டு அந்த எல்லா இதுலேயும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் எடுங்க, ஏபிசி. ஓகேவா, ஓகே. அடுத்ததா ஏ ஸ்மால் லெட்டர் பி, ஸ்மால் லெட்டர் சி, கேபிட்டல் லெட்டர் சி, ஏபிசி. ஸோ இந்த 2 மட்டும்தான் ஃபார்ம் ஆகும், வேறு ஃபார்ம் ஆக சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள், ஒரு ட்ரிக்கு. அதாவது we can see it here AA BBCC. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ ரெண்டுமே வந்து ஏஏ தான் இருக்குது, கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ. சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் சி தான் இருக்குது. ஆனால் பியில் மட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தட் இந்த பியில் மட்டும்தான் நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்பவுமே 2 டைப் ஆஃப் கேமெட்ஸ் தான் ஃபார்ம் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக நீங்கள் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசி எடுக்கணும், அப்புறம் ஏபிசி அந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ கேமெட்ஸ் டைப் ஆஃப் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 81. Smoking addiction is harmful because it produces polycyclic aromatic hydrocarbons which cause dash. Very easy, cancer. Polycyclic aromatic hydrocarbonனாலே நம்மளுக்கு கேன்சர் அப்படின்றது நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியிலையும் கொடுத்துருக்காங்க, கேன்சர் காசிங் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகே, ஸோ இந்த கேன்சர் காசிங் ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிசைக்ளிக்காக இருக்கும், அதாவது நிறைய சைக்ளிக். ஸோ பென்சின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள்ஸாக இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பாலிசைக்ளிக் கார்பன். ஓகே, ஹைட்ரோகார்பன். In 82, the percentage of all gymnosperm species facing extinction is dash. ஸோ இது வந்து நம்மளுக்கு பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனில் இருக்கக்கூடிய ஒரு தியரி டைப் கொஸ்டின் தான். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஜிம்னோஸ்பேம்ஸ் ஆர் ஃபேஸிங் த எக்ஸ்டிங்ஷன்னா 31 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேமல் ஸ்பீஷீஸ்க்கு 23, 32 வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இருக்குது அப்படின்னா ஃபார் ஆம்ஃபிபியன் ஸ்பீஷீஸ், ஆம்ஃபிபியன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஃபிபியன். 23 வந்து பார்த்தீங்கன்னா மேமல்ஸ்க்கு இருக்குது. ஓகேவா, 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ்க்கு. ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ், நீட்டாக படித்து வச்சுக்கோங்க. பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனை போயிட்டு ரீட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் 83, இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைபிரிடைசேஷன் இஸ் த மேட்டிங் ஆஃப் டேஷ். அதாவது இன்டர் ஸ்பெசிஃபிக் ரெண்டு ஸ்பீஷீஸ்க்கு இடையில நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம், விச் மீன்ஸ் 2 டிஃப்ரெண்ட்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ், அதாவது இன்டர் ஸ்பெசிஃபிக்னு அர்த்தம். தென் கொஸ்டின் நம்பர் 84, வெரைட்டி ஆஃப் கௌபி ரெசிஸ்டன்ட் டு பாக்டீரியல் பிளைட் இஸ் டேஷ். அதாவது நம்ம இது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கௌப்பின்னு வந்துட்டாலே பூசா கோமல். ஓகே, கௌப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு பட்டாணின்னு சொல்லுவோம். இந்த மாட்டு பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அகெயின்ஸ்ட் தி பாக்டீரியல் பிளைட், தட் இஸ் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பூசா கோமல். தென் 85, விச் அயான் ஹெல்ப்ஸ் இன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. வெரி ஈஸி, இது தெரியாமல் உங்களுக்கு வந்து இருக்கவே கூடாது, அந்தளவுக்கு ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் டி, கே. பொட்டாசியம் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபார் ஓப்பனிங் ஆஃப் த ஸ்டொமேட்டா அண்ட் க்ளோசிங் ஆஃப் த ஸ்டொமேட்டா. ஓகே, இது எல்லாமே தியரி, டைரக்ட் டைப் கொஸ்டின். மினரல் நியூட்ரிஷனை போய் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு நோட்ஸ் வேறு கொடுத்துருந்தேன். ஸோ மினரல் நியூட்ரிஷன் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், பிகாஸ் அந்த வீடியோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மினரல் நியூட்ரிஷன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், நானாக உங்களுக்கு ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். தென் கொஸ்டின் நம்பர் 86 பாருங்கள், டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஜீன்ஸ் ஆர் டேஷ். ஸோ இது நம்மளுக்கு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் படிக்க வேண்டிய விஷயம். ஸோ டிஎம்வி வைரஸில் எப்போவுமே வி ஹாவ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஓகே, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டொபாக்கோ மொசைக் வைரஸில் இருக்க போகிற ஒரு டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, தென் 87, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஆர். ஸோ பிசிஆருடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க.
ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் டி வாசிச்சு பாருங்க. டிடெக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடி சிந்தசைஸ்ட் அகெயின் பேத்தோஜன்ஸ். ஸோ ஆன்டிபாடிஸ் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறது பிசிஆருடைய வேலையே கிடையாது. எலைசா டெஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கில் போட்டிருக்கிறாங்க எலைசா டெஸ்ட். இந்த எலைசா டெஸ்ட் தான் ஆன்டிபாடிஸ் இருக்குதா ஆன்டிஜென்ஸ் இருக்குதா அந்த மாதிரி பார்க்குறது. ஓகேவா, எலைசா டெஸ்ட். ஓகே, டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட் வித் தட். இது வந்து நம்மளுக்கு டிஎன் ஸ்டேட் போர்ட், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க எலைசா டெஸ்ட். தென் கொஸ்டின் நம்பர் 88, நியூமேட்டிக் போன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபவுண்ட் இன் டேஷ். ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ஏ பிஜிஎன். பிஜிஎன் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது, புறா தான். ஓகேவா, புறாவில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பேட். பேர்ட்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நியூமேட்டிக் போன்ஸ் இருக்கும். நியூமேட்டிக் அப்படின்னா அந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த போனுக்கு உள்ள ஏர் ஃபில்டு கேவிட்டி இருக்கும், காற்று வந்து நிரப்பி இருக்கும். அதனால வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தட் பேர்ட்ஸ் கேன் ஈஸிலி ஃப்ளை. நீங்கள் பார்த்துட்டு ஃப்ளையிங் ஃபிஷ்ஷை பார்த்துட்டு கிளம்பிடக்கூடாது. ஓகேவா, அதனால தான் அவங்க ஃப்ளையிங் ஃபிஷ்ஷுன்னு கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பிஜிஎன் பேர்ட்ஸ்க்கு மட்டும் தான் நியூமேட்டிக் போன்ஸ் இருக்கும். Then question number 89, the tendency of the body to manifest a characteristic and unpleasant withdrawal syndrome if a regular dose of drugs of alcohol is abruptly discontinued. அதாவது இது ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடிகாரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா குடிக்கிறவர். இப்போ வந்து திடீர்னு ஒரு வேளை நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நாள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இனிமேல் வந்து டாஸ்மாக் ஆர் ஒயின் ஷாப்பை நாங்கள் வந்து திறக்கவே மாட்டோம், கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வர ஆரம்பிச்சோம். தே வில் பி கோயிங் டு த மைண்ட் ஆஃப் சூசைட். ஸோ அவங்களுக்கு வந்து அது குடிக்காமல் இருக்க முடியாது. ஓகேவா, ஸோ அந்த ஆல்கஹால் வந்துட்டு இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு சம் ப்ராப்ளம்ஸ் வில் பி கிரியேட்டிங். அதுக்கு பெயர் என்ன அப்படின்னா டிபெண்டன்ஸ், சார்ந்திருத்தல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டிபெண்டன்ஸ். வித்ட்ராவல் சிண்ட்ரோம் அப்படின்னாலே டிபெண்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய குடிப்பழக்கத்தை நிப்பாட்டிட முடியாது, படிப்படியாக தான் நிப்பாட்ட முடியும். திடீர்னு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒன்றுமே கொடுக்காம இருந்தோம்னா தே வில் பி டேக்கன் இன் டு சீரியஸ் கேசஸ் லைக் மென்டலாக கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் கோமா அந்த மாதிரி ஸ்டேஜஸ் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ சூசைடை கூட அட்டெம்ப்ட் கூட சான்சஸ் இருக்குது. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 90, last question, which among the following can be seen in the ultrastructure of both eukaryotic and prokaryotic cell? ஸோ ப்ரொகேரியாட்டிக் செல்ஸ்லையும் யூகேரியாட்டிக் செல்ஸ்லையும் நம்ம எதை பார்க்கலாம்? போத் ஸ்ட்ரக்சர் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா ஆப்ஷன் ஏ ரைபோசோம். யூகேரியாட்டிக்கில் 80S டைப் ஆஃப் ரைபோசோம், ப்ரொகேரியாட்டிக்கில் 70S டைப் ஆஃப் ரைபோசோம். ஓகே, ஸோ பட் இந்த மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது, நியூக்ளியோ ப்ரோட்டீன்ஸ் எதுவுமே சேமாக இருக்காது. ஸோ குளோரோபிளாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் மட்டும்தான் இருக்கும், நியூக்ளியோ பிளாஸ்ட்டும் பிளான்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிபோசோம் இஸ் த காமன் ஆர்கன் ப்ரெசென்ட் இன் தி யூகேரியாட்டிக் அண்ட் ப்ரொகேரியாட்டிக் செல். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா NT-ABIOS டெஸ்ட் 4ல் இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் we are going to work out the NT-ABIOS questions. Stick on to our channel. ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்ததோ கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீட்டாக அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் தென் நீட் 2022 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கோர்ஸ் இருக்குது, 6 month கோர்ஸ். அதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கை நான் கார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.